ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான பஞ்சாபி சிக்னேச்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டியாலா சிக்கன். இந்த பேர் பார்க்குறப்பவே எந்த ஒரு ரெசிபின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க, இது பஞ்சாபில் ஒரு ஃபேமஸான சிக்கன் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, வெந்தயக்கீரை சாப் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கட்டி தயிர், முந்திரி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், ½ ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட 1 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா ஊறணும். 2 ஹவர்ஸ் இது மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ண பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கும். ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அடி ஒட்டாமல் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கினதும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மசாலாலாம் நல்லா குக் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலாஸ் குக் ஆகட்டும். மசாலாஸ்லாம் நல்லா குக்காகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா கூட ஊறி நல்லா வேகட்டும். சிக்கனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெந்தயக்கீரை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்காக ஒரு ½ பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகணும். மேலே ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணி நல்ல ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கூட
நல்ல க்ரீமி அண்ட் ரிச் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ஜிஞ்சர் ஜூலியட்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட ரெசிப்பியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பஞ்சாபி டிஷ்ஷஸ்லேயும் பட்டர் கண்டிப்பாக இருக்கும், அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நம்மளோட ரிச் அண்ட் க்ரீமியான பட்டியாலா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல சப்பாத்திக்கு, தோசைக்கு, நான்க்கு, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட்.